வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்பிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்கு போகலாம். கங்கை கரை ஓரமாக 2 முனிவர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. கங்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிப்பாங்க. எதுக்குன்னா, கங்கையில் குளித்தா புண்ணியம், நம்ம செஞ்ச பாவம்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அங்கே குளிப்பாங்க எல்லோரும். அப்போது அங்கே நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. அப்போது இன்னொரு முனிவர் கேட்குறாரு, என்னங்க இவ்வளோ பேர் குளிக்கிறாங்களே, இவ்வளோ பேருக்கும் பாவம் போயிடும். இவ்வளோ பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? ஆ எனக்கு சந்தேகமா இருக்குது. எனக்கு ஒரு இதுக்கு ஏதாவது சொல்லுங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஆத்துல போயிட்டு இறங்க போறேன். இறங்கிட்டு என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சும்மானா நான் கத்துவேன். அப்போ காப்பாத்த நெறைய பேர் வருவாங்க. அப்படி வரவங்க கிட்ட நீ என்ன சொல்லணும்னா, யார் பாவம் செய்யலையோ, அவங்க தான் போய் அந்த முனிவர காப்பாத்தணும். மத்தவங்க யாரும் ஒரு முனிவர தொடக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. அதே மாதிரி அந்த முனிவர் போயிட்டு அந்த ஆத்துல இறங்குறாரு. அ வெள்ளம் அடிச்சுட்டு போற மாரி அவர் கத்துறாரு. ஓன்னு கத்துறாரு. கத்துன உடனே அங்க கரையில இருக்கவங்கலாம் எல்லாருக்குமே மனிதாபிமானம் இருக்கும்ல. அவங்க போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கறதுக்காக போறாங்க. அப்போ இந்த முனிவர் சொல்றாரு, "ஐயய்யோ! நீங்க யாரும் போய் காப்பாத்தக்கூடாது. யார் வந்து பாவம் செய்யலையோ, அவங்க தான் போய் அவர காப்பாத்தணும். பாவம் செய்யாதவங்க போய் காப்பாத்துங்க." அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே ஓடி வந்தவங்கலாம் அப்படியே நின்னுடுறாங்க. யாரும் போய் காப்பாத்தவே இல்ல. அப்படியே நிக்கிறாங்க. ஏன்னா நம்மலாம் பாவம் செஞ்சிருக்கோம். ஆ நம்ம போய் எப்படி அவர காப்பாத்துறது? அவர போய் எப்படி தொடுறதுன்னு சொல்லிட்டு அவங்கலாம் அப்படியே நின்னுடுறாங்க. அது யாருமே காப்பாத்தலையே அப்படின்னு இவரு அப்படியே தவிச்சிட்டு இருக்க சமயத்துல, அப்போ ஒரு இளைஞன் மட்டும் ஓடி வந்து அந்த ஆத்துல குதிச்சு அவர வந்து காப்பாத்தி கூப்ட்டு வரான். அப்படி கூப்ட்டு வந்தவுடனே இவங்க கேட்குறாங்க. அ உடனே சுத்தி இருந்தவங்கலாம் கேட்குறாங்க. இந்த முனிவரும் கேட்குறாரு. "என்ன தம்பி, நீ இதுவரையும் பாவமே செய்யலையா? அ நீ எப்படி போய் அவர தொட்டு தூக்குன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே அவர் சொல்றாப்புல, அந்த இளைஞன் சொல்றான், "அ நான் பாவம் தான் செஞ்சிருக்கேன். ஆனா கூட கங்கையில விழுந்த உடனே நம்ம பாவம் போயிடும்ல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த கங்கையில போய் குதிச்சேன். நம்ம பாவம் போயிடும். அதனால நம்ம முனிவர காப்பாத்துறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ இவ்வளோ பேர் குளிச்சா கூட யாருக்குமே அவ்வளோ நம்பிக்கை இல்ல. என்ன நம்பிக்கை இல்ல? கங்கையில குளிச்சா பாவம் போயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில ஏதோ சடங்கு மாதிரி தான் செஞ்சாங்க. ஆனா இந்த இந்த இளைஞன் மட்டும் அவ்வளோ நம்பிக்கை. கீழ இறங்குனா நம்ம பாவம் போயிடும். அதனால காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாத்துறான். இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து நம்ம ஒரு இதுக்காக சொன்னது. நம்ம எந்த ஒரு செயல இறங்குனாலும், முழு நம்பிக்கையோடு இறங்கணும். அப்படி இறங்குனா, கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். இத இந்த கதையின் மூலமா நம்ம அறியலாம். நன்றி, வணக்கம்.